சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். திடீர்னு காலி பண்ண சொன்னா எப்படி சார்? கோர்ட்ல கேஸ் வர ஃபைல் பண்ணிருக்கோம். நீங்களே இப்படி சொன்னா எப்படி சார்? அதனால தாமா இப்படி சொல்றேன். கோர்ட்டு கேஸ்னு போயிட்டா, பில்டிங் மேல கேஸ் நடக்க ஆரம்பிச்சிட்டா வருஷ கணக்கா நான் பூட்டிதாமா வச்சிருக்கணும். அதனால ஆரம்பத்திலேயே நீங்க காலி பண்றதுதாமா நல்லது. தப்பா நினைக்காதீங்கம்மா, என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி. இந்த மாசமே காலி பண்ணி சாவியை கொடுத்துருங்க. காலி பண்ண கையோட நான் அட்வான்ஸை திருப்பி கொடுத்துறேன். சார், உள்ள நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ திடீர்னு எப்படி சார் காலி பண்றது? நாங்களும் வேற இடம் பார்க்கணும்ல. அதனாலதாம்மா இந்த மாசம் கடைசியோட காலி பண்ணிடுங்கன்னு சொல்றேன். அதுக்குள்ள வேற இடத்த பார்த்து எல்லாத்தையும் மாத்திடுங்க. சார் அவசரப்படாதீங்க சார். எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த இடம் எங்களுக்கு பயங்கர ராசியான இடம் தான். வேற ஒரு பிரச்சனையால இப்ப கம்பெனி மூடி இருக்கே தவிர கூடிய சீக்கிரமே திறந்துருவோம் சார். அம்மா, நடக்கிறத பேசுங்கம்மா. கோர்ட்டு கேஸ் எல்லாம் போனா அவ்வளவு சீக்கிரத்துல முடியாதுமா. நான் என் அனுபவத்துல சொல்றேன். முடிஞ்சா சமாதானமா போயிடுங்க. கேஸ்னு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ், பாத்துக்கங்க. சார் என்ன சார் நீங்க பாட்டுக்கு வந்து டக்குன்னு காலி பண்ணுன்னு சொன்னா எப்படி சார் காலி பண்ண முடியும்? நான் ஒண்ணு உங்களை நாளைக்கே காலி பண்ண சொல்லலையேம்மா. இந்த மாசம் கடைசி வரைக்கும் டைம் இருக்குல்ல. சார் அப்படிலாம் காலி பண்ண முடியாது சார். என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க பாட்டுக்கு வருவீங்க, நினைச்சா காலி பண்ணுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சிந்து, காலி பண்ண சொல்றீங்க, நாங்க மாட்டோம்னு சொல்லல. அது என்ன இந்த மாசத்துக்குள்ளேயே காலி பண்றது? காலி பண்றதுன்னா 3 மாசம் டைம் கொடுக்கணும். முதல்ல எங்களுக்கு மெசேஜ் வரணும், இல்லனா மெயில்ல இன்ஃபார்ம் பண்ணணும்.